கேலோ விளையாட்டுப் போட்டியில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை மேற்கத்திய இசை வடிவில் பாடப்பட்டதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை மாநில பாடலாக திமுக அரசு அறிவித்ததோடு பாடலை 55 வினாடிகளில் முல்லை வாணி ராகத்தில் பாட வேண்டும் உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் நேற்று கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் தொடக்க விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை சுமார் 90 வினாடிகள் பாடியதோடு மட்டுமல்லாமல் மேற்கத்திய இசை வடிவில் பாடியது வன்மையான கண்டனத்திற்கு உரியது என அவர் கூறியுள்ளார். விளம்பர அரசியலுக்காக அறிவிப்புகள் வெளியிட்டுவிட்டு பின்னர் அவற்றை பின்பற்ற முடியாமல் தாங்களே மீறுவது திமுகவின் வழக்கமாக உள்ளதாக சாடியுள்ள அண்ணாமலை, பிரதமர் பங்கேற்ற விழாவில் மேற்கத்திய இசை வடிவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது என்பது தமிழ் கலாச்சாரத்தை அழிக்கும் முயற்சி என குற்றம் சாட்டியுள்ளார்.